எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி பனானா கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அவனை 375 டிகிரி ஃபாரன்ஹீட் செட் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், எடுத்து வச்சுக்கோங்க. 3 சின்ன பனானா எடுத்துக்குங்க. அது நல்ல ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அதோட இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துடணும். இதோட 2 எக்கு போட்டு அதோட 50 கிராம் மெல்ட் பண்ணின பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அது சேர்ந்து நல்லா கலங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அது இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 கப் மைதா இல்லைன்னா 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பேக்கிங் பேன் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் அதில் போட்டு 25 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். வாவ், ஆசமான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.